இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா மாகாணப் பள்ளிகளில் வெளிமாகாண மற்றும் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதை நிறுத்துவதற்கு மாகாண கவுன்சில் எடுத்த முடிவை உறுதி செய்துள்ள கல்வி ஆணையம். சுவிட்சர்லாந்தின் அகதிகள் வசிப்பு வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஆணைக்குழு தெரிவிப்பு. சூரிச்சில் சொகுசு கார்கள் திருட்டு முயற்சி, தொடர் கொள்ளை மற்றும் வன்முறை அச்சுறுத்தல் குறித்த அச்சம். சுவிட்சர்லாந்தின் அரைக்கட்டண பயண அட்டை நிறுத்தப்படப் போவதாக வெளியான செய்தி தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அலியான்ஸ் ஸ்விஸ்பாஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. சென் காலன் நகரில் நடைபெற்ற கண்காட்சியில் 3 மாடுகள் தப்பிச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் குழப்ப நிலை. தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு. இனிதான் வேலையே இருக்கு. லீசிங், இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே, அதுதான் யோசனையா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு. நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும், குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா? நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணப் பள்ளிகளில் வெளிமாகாண மற்றும் வெளிநாட்டு மாணவர்களை சேர்ப்பதை நிறுத்துவதற்கு மாகாண கவுன்சில் எடுத்த முடிவை கல்வி ஆணையம் தற்போது உறுதி செய்துள்ளது. ஜெனீவா பள்ளிகளில் தற்போது பயிலும் மாணவர்களில் சுமார் 2500 பேர் ஜெனீவா மாகாணத்தில் வசிக்காதவர்களாவர். இவர்களில் பெரும்பாலானோர் அண்டை நாடான பிரான்சிலிருந்து வந்து செல்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண கல்வி ஆணையத்தின் இந்த உறுதிப்படுத்தலைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு முதல் ஜெனீவாவுக்கு வெளியே வசிப்பவர்களுக்கு மாகாணப் பள்ளிகளில் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என மாகாண அரசு அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் தற்போது சுமார் 200,000 அகதிகள் வசிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஆணை தெரிவித்துள்ளது. நாட்டில் புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறைந்திருந்த போதிலும் அகதிகளின் மொத்த எண்ணிக்கை வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த 2 லட்சத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அகதிகள் மற்றும் அகதிகள் போன்ற சூழ்நிலைகளில் உள்ளவர்கள் அடங்குவர். குறிப்பாக உக்ரைன் போரின் விளைவாக சுவிட்சர்லாந்திற்கு தப்பிச் சென்ற 70,000 பேரும் இந்த கணக்கில் உள்ளடங்குகின்றனர். சுவிட்சர்லாந்தின் மொத்த மக்கள் தொகையில் அகதிகளின் வீதம் 2% சற்று அதிகமாகும். இதன் மூலம் ஐரோப்பாவில் அதிக அகதிகளைக் கொண்ட நாடுகளில் சுவிட்சர்லாந்து 10வது இடத்தை பிடித்துள்ளது. ஒப்பீட்டளவில் இந்த வீதம் ஜெர்மனியில் 3.3%, செக் குடியரசில் 3.6%, சைப்ரஸில் 5%க்கு அருகிலும் உள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இதேவேளை சுவிஸ் புகலிடச் சட்டத்தின் கீழ் தமது உயிருக்கோ அல்லது சுதந்திரத்திற்கோ ஆபத்து என நிரூபித்து அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த கோடை காலத்தில் இத்தகையோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 1 லட்சத்தை தாண்டியுள்ளதாக அரச இடம்பெயர்வு செயலகத்தின் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. சூரிச் மாகாணத்தில் சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற ஒரு திருட்டு முயற்சி காவல்துறையின் துரித நடவடிக்கையால் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதில் குற்றவாளிகள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் காவல்துறையின் வலையில் சிக்கினர். இரவு 10 மணிக்குப் பிறகு சூரிச் கண்டோனல் போலீஸ் செயல்பாட்டு மையத்திற்கு ஒரு கேரேஜில் திருட்டு சம்பவம் நடந்ததாக தகவல் கிடைத்தது. அலாரம் ஒலித்ததால் 3 பேர் கால்நடையாக ஓடியதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பல ரோந்து படையினர் உடனடியாக அந்த இடத்தைச் சுற்றி வளைத்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு அதிகாரிகள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இருந்த 3 ஆண்களை சோதனை செய்தனர். அதன் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
கொள்ளையர்கள் என்று கூறப்படும் அந்த மூவரும் 14, 22 மற்றும் 28 வயதுடைய 3 பிரெஞ்சுக்காரர்கள் ஆவர். அவர்கள் தற்போது இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் அல்லது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சமீப காலமாக இப்பகுதியில் உள்ள கார் கேரேஜ்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. செப்டம்பர் மாத இறுதியில் பௌமாவில் 2 ஆடி கார்கள் திருடப்பட்டது இதற்கு ஒரு உதாரணம். பெரும்பாலான சம்பவங்களில் திருடர்கள் சொகுசு கார்களில் கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. இந்த தொடர் சம்பவங்கள் குறித்து கவலை கொண்டுள்ள கார் கேரேஜ் நிர்வாக இயக்குனர் ஒருவர், திருடர்கள் மீண்டும் உள்ளே நுழைய முயற்சி செய்யலாம் என்றும் எதிர்காலத்தில் வன்முறையையும் பயன்படுத்தலாம் என்றும் அஞ்சுவதாக தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற அரைக்கட்டண பயண அட்டை நிறுத்தப்படப் போவதாக வெளியான செய்திகளை அலியான்ஸ் ஸ்விஸ் பாஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹெல்முட் ஐகோர்ன் மறுத்துள்ளார். அந்த அட்டை தொடர்ந்து பாவனையில் இருக்கும் என அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதுள்ள அரைக்கட்டண அட்டையின் கீழ் ரயில்கள், பேருந்துகள் மற்றும் படகுகளில் பயணிப்போருக்கு அதிகபட்சமாக 50% விலைக்கழிவு வழங்கப்படுகிறது. ஆனால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய திட்டத்தின்படி இந்த தள்ளுபடி குறைந்தபட்சம் 50% இருக்கும் என்று ஐகோர்ன் குறிப்பிட்டுள்ளார். ஸ்மார்ட் சீசன் டிக்கெட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய திட்டத்தின் நோக்கம் பாவனையாளர்களுக்கு புரிந்து கொள்ள எளிதான ஒரு போனஸ் முறையை அறிமுகப்படுத்துவதே ஆகும். இதன் மூலம் ஒரு நபர் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளார் என்பதை பொறுத்து அவருக்கான தள்ளுபடி கணக்கிடப்படும். ஒவ்வொரு பயணத்திற்கும் முன்னரும் பின்னரும் கட்டணம் தெளிவாக காண்பிக்கப்படும் எனவும் இதில் மறைமுகமான கட்டண உயர்வுகள் எதுவும் இருக்காது எனவும் அலையன்ஸ் ஸ்விஸ்பாஸ் இயக்குனர் உறுதியளித்தார். இந்த எளிமையான அமைப்பின் மூலம் பொது போக்குவரத்தின் பயன்பாட்டை மேலும் ஊக்குவித்து கூடுதல் வருவாயை ஈட்ட முடியும் என தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த புதிய அமைப்பு இன்னமும் ஒரு திட்ட வரைவாக மட்டுமே இருப்பதாகவும் இதனை அறிமுகப்படுத்துவது குறித்து இறுதி முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் ஹெல்முட் ஐகோர்ன் மேலும் சுட்டிக்காட்டினார். சென்ட் காலன் நகரில் நடைபெற்ற கண்காட்சி மைதானத்திலிருந்து 3 மாடுகள் தப்பிச் சென்றதால் அப்பகுதியில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டது. கண்காட்சி மைதானத்திலிருந்து தப்பியோடிய மாடுகள் சோனென்ஸ்ட்ராஸ் வீதியில் சென்ற பலரை முட்டித் தள்ளின. இதில் 2 வயது சிறுமி ஒருவரின் கால்கள் மீது மாடு ஏறியதில் அவர் காயமடைந்தார். மேலும் 6 வயது சிறுவன் ஒருவன் மாடு முட்டியதில் தலைகீழாக விழுந்து உதடுகளில் காயமடைந்தான். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மாடுகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஸ்பீச்சஸ்ட்ராஸ் பகுதியில் ஒரு மாடு பிடிபட்ட போதிலும் மற்ற 2ம் தப்பியோடின. பின்னர் மாலை 6 மணியளவில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த 2வது மாடும் சிக்கியது. ஆனால் 3வது மாடு மிகவும் ஆக்ரோஷமாகச் செயற்பட்டதுடன் வீதியில் சென்றவர்களுக்கும் மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தியது. மாட்டை பிடிக்கும் முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் அதன் உரிமையாளருடன் கலந்தாலோசித்து ஒரு வேட்டைக்காரரின் உதவியை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இரவு 8 மணியளவில் அந்த 3வது மாடு சுட்டுக் கொல்லப்பட்டதாக சென்ட் காலன் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.